அன்பு நண்பர்களே வணக்கம். நான் ஏஆர் வீரராகவன், மயிலாடுதுறை. இன்றைக்கு நாம் மலர் மருந்துகள் குறித்து பேசுவோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, மலர் மருந்துகளை எவ்விதம் ஒரு குறிப்பிட்ட உடல் உபாதைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொன்ன கருத்து என்னன்னாக்கா, ஒருவருடைய கணுக்காலில் ஏற்படும் பாதிப்புக்கு சென்டாரி என்ற மருந்து எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து பேசியிருந்தோம். அதற்கு ஆதாரமாக பல நூல்களை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாம் பேச போகிறோம். லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய ஆதரவு இருந்தது. அதே நேரத்தில் சில விவாதங்கள், அதில் கான்ட்ரவர்சி இருக்குது சார், நீங்கள் சொல்கிறது டாக்டர் பேட்சோடைய கருத்தை முரண்பாடாக சொல்கிறீங்க, மனநலத்துக்கு தகுந்த மாதிரி தான் மலர் மருந்துகளை கொடுக்கணும், உடல் நோய்க்கு தகுந்த மாதிரி மலர் மருந்துகளை கொடுக்கக்கூடாது என்பது குறித்த விவாதங்களும் ஐயப்பாடுகளும் எழுந்தன. உண்மையிலேயே நிச்சயமாக நாம் என்ன செய்யணும்னாக்க, மலர் மருந்துகள் ஒருவருடைய எமோஷனல் ஸ்டேட்டில் என்ன மாற்றப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு அதற்காக கொடுக்கப்பட வேண்டியதுதான். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. The recent development in the field of medicine and the mind techniques அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட மனநிலை மாற்றம், அதாவது ஒரு எமோஷனல் சேஞ்ச், ஒருவருடைய ஃபீலிங்கில் மாற்றம் இருக்குனாக்கா, அது தொடர்ந்து இருக்குனாக்க, அதனால் அவர் பாதிப்படைந்தால், அவருடைய மனநிலை பாதிப்படைந்தால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை பாதிக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார். இந்த GNM, ஜெர்மன் நியூ மெடிசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறை, அந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட உடல் பாதிப்பு ஏற்படுகிறதுனாக்க அவருக்கு என்ன விதமான மனப்பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த GNM மருத்துவ முறை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்லேயே ஒரு எமினன்ட் டாக்டர், ஒரு ஹோமியோபதி எமினன்ட் டாக்டர் அதை விளக்கியிருக்காங்க. அதோடைய கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னாக்க, அத்தகைய ஆராய்ச்சிகளையும் மலர் மருத்துவத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி, உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதிப்படைந்திருக்கிறது என்றால் அவருக்கு ஏதோ மனநிலையில் மாற்றம் இருக்கிறது, அவருடைய எமோஷ்னல் ஸ்டேட்டில் சேஞ்ச் இருக்குது. அப்போ அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டு சேஞ்சினால் அந்த எமோஷ்னல் சேஞ்சுக்கு என்ன மலர் மருந்து வரும் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறோம். அப்படி பார்த்து கொடுக்கப்படும்பொழுது நாம் மலர் மருந்துகளை மனக்குறிகளை, மனநிலைகளை வைத்தான் கொடுக்குறோம். அதே நேரத்தில் அந்த துயருக்கு, அந்த நோயாளிக்கு உடலில் ஏற்பட்ட, அதாவது உடலில் அவருக்கு ஏற்பட்ட குறிப்பிட்ட பகுதியில் ஏற்பட்ட நோய்கள், துன்பங்கள் நீங்குகின்றன. இதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் மலர் மருத்துவத்துடைய அடிப்படை தத்துவத்தை நாம் புறக்கணிக்கவில்லை, அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அதோட இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்டு, இந்த ரீசண்டாக வந்த கண்டுபிடிப்புகளை நாம் இணைத்திருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒருத்தருடைய பேசி அவருடைய மனநிலை பாதிப்பு என்ன இருக்குது, அவருடைய எமோஷனல் ஸ்டேட் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறத, ஒருவருடைய உடல் உறுப்புகள் எந்த உறுப்பு பாதிப்படைந்திருக்குது என்று நாம் தெரிந்து கொண்டால் அதற்கான மனநிலை என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவு ஊகிக்கலாம். அதை நம்ம அவர்கிட்ட பேசி வெரிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மலர் மருந்து செலெக்ஷனை ரொம்ப எளிமையாக பண்ணலாம். அதுதான் நாம் சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அவ்வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கணுக்கால், அதாவது ஹீல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கணுக்காலில் ஏற்படும் பாதிப்புகள். அது வலியாக இருக்கலாம், வீக்கமாக இருக்கலாம், வேறு எந்த விதமான உபாதைகளாக இருக்கலாம். அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து எல்ம். குதிகால்களில், அதாவது ஹீல்ஸ், அதில் ஏற்படும் வலி, வீக்கம் மற்றும் குதிகாலில் ஏற்படும் எந்த விதமான உபாதைகளுக்கும் எல்ம் என்ற மலர் மருந்து அற்புதமான பலனளிக்கும்.
இப்போ வந்து எல்மோட மனநிலை என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்மோட எமோஷனல் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கும். நம் நாம் செய்த செயல்கள் சரியாக செஞ்சுருக்கோமா? நம்ம கடமையை சரியாம செஞ்சுருக்கோமா? நம்ம குழந்தைகள நல்லா படிக்க வச்சுருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி நிறையா செய்து முடித்த செயல்களை பற்றி சில சந்தேகங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் வருத்தங்களும் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாமே, குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்க வச்சுருக்கலாமே, வீட்டை இன்னும் நல்லா பெருசாக கட்டியிருக்கலாமே, இன்னும் ஒரு ரூம் போட்டுருக்கலாமே, அப்பா அம்மா வந்து இன்னும் நல்லபடியாக வச்சுருந்துருக்கலாமே, தனியாக சரியாக வச்சுக்கலையே, இந்த மாதிரி குழந்தைகள் சரியாக படிக்க வைக்கலையே, அந்த மாதிரி சில ஏக்கங்கள் வருத்தங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி மனநிலை இருந்தால் அவங்களுக்கு எல்ம் என்ற மனம் வந்து பொருந்தி வரும். அந்த மனநிலை உள்ளவர்கள் குதிகால்களில் பாதிப்பு ஏற்படும். அதாவது அந்த சந்தேகம், நாம் செய்த செயல்கள் சரியாக செய்திருக்கிறோமா இல்லையா என்ற சந்தேகம் ஒருவருக்கு நீடித்திருக்குமானால் அவர்களுக்கு குதிகால்களில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. தான் செய்த செயல்களில் சந்தேகம், அதாவது இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமோ, இன்னும் அதை நல்லா அழகுபடி செஞ்சுருக்கலாமோ, நேர்த்தியாக செஞ்சுருக்கலாமோ என்கின்ற சந்தேகமோ ஏக்கமோ இருப்பவர்களுக்கு ஏன் குதிகாலில் வலி வரணும், குதிகாலில் ஏன் பிரச்சனை வரணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம். நாம் எப்படி நிற்கிறோம்? குதிகாலில் தான் நிற்கிறோம். நாம் நிற்கிறது குதிகாலில் நிற்கிறோம். அதாவது நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறது குதிகாலில். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதில் வந்து சந்தேகம் ஏற்படும்போது நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சாதாரண லைஃப்பில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிடிவாதமாக நிற்கணும், கரெக்டாக இருக்கும், இது சரிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாமல் போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த விஷயத்தில் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல குதிகால் பாதிப்பு ஏற்படுகிறது. அதாவது நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அது மனதளவில் சில விஷயங்களில் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா அது உடல் ரீதியாக நிற்பதற்கு அதிகமாக உதவக்கூடிய குதிகால்களை பாதிக்கிறது. இதுதான் அதில் அடிப்படையான தத்துவம். இதுதான் நம்ம அந்த ஜிஎன்எம், ஜெர்மன் நியூ மெடிசன், அதுவும் சொல்லுது. இன்னா செகல் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் சொல்கிறாங்க. லூயிஸ் ஹே அப்படிங்கிற எழுத்தாளருடைய புத்தகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து மலர் மருத்துவத்தோடு இணைத்து பயன்படுத்திக்கிறோம். எனவே ஒருவர் குதிகால்களில் வலியோ வீக்கமோ அல்லது வேறு எந்த தொந்தரவினால் அவதிப்பட்டாலும் அவரிடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவரது நிகழ்கால வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கிறதா, அவரது கடந்த கால வாழ்க்கை சரியாக செய்யவில்லை என்ற ஏக்கமோ அல்லது ஏதாவது ஒரு சந்தேகமோ இருக்கிறதா என்பது குறித்து நாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது அந்த மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். அதாவது அவங்க வந்து கடந்த கால வாழ்க்கையில் சரியாக செய்யலை, ஏதோ ஒரு சில செயல்களை இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார், இன்னும் அதை கரெக்டாக செஞ்சுருக்கலாம், ஓரளவு அதை சரியாக செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் அவர்கிட்ட இருந்தாக்க நிச்சயமாக அந்த இடத்துல அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மலர் மருந்து எல், அது அவருக்கு பூரண குணத்தை தரும். இது வந்து ப்ராக்டிக்கலாக கொடுக்கப்பட்டு வெரிஃபை பண்ணது, அதை தான் நான் பேசுகிறேங்க. அதாவது இங்கே கொடுக்கப்படுறது, சொல்லப்படுறது எல்லாமே ஓரளவு வெரிஃபைடு தான், எல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி குதிகால் வலி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. என்ன எமோஷனல் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு ஏக்கம் இருக்கும், நாம் இன்னும் சரியாக செஞ்சுக்கலாமான்னு செயலை, ஏதோ ஒரு செயலை இன்னும் மிக சிறப்பாக செஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற ஏக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அந்த எல்ம் என்ற மருந்து அவருடைய உடல் உபாதைகளை நிவர்த்திக்கும், நிரந்தரமாக போக்கும். எனவே மலர் மருந்துகளை நாம் மனக்குறிகளை எமோஷ்னல் ஸ்டேட்டை வைத்து கொடுக்கலாம். அதுக்கு இன்னும் டீப்பாக போய் ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளால் ஏன் ஏற்படுது, அந்த பாதிப்புகள் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்து அதற்கான மனக்குறிகள் என்ன மாற்றம் இருக்குது, அவங்களுடைய எமோஷனல் ஸ்டேட்டில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மலர் மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பதன் மூலம் அவருடைய மனநிலையும் மாற்றம் அடைகிறது, அந்த உடல் நோவும் தீர்கிறது. எனவே
மலர்களிலே மலர்வோம். மலர் மருந்துகள் மூலம் வாழ்வில் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.